ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பரான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கோதுமை மாவு 2 கப்பு எடுத்துக்கிறாங்க. இந்த கப்பால் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ கை வச்சு நம்ம இந்த ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கையில் நல்லா மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போது தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த அளவுக்கு இப்போ நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம்ல அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பிசைய தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்தாச்சு. அதனால் தண்ணி மட்டும் தெளித்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி வச்சுருக்காங்க. இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாருங்கள், இந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம இப்போ இதை சப்பாத்தி தேய்ச்சிக்கலாங்க. கொஞ்சமாக வர மாவு தூவிட்டு இப்போ நம்ம இதை சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற அளவுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் ஒரு சப்பாத்தி. இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்தி நார்மலாக தேய்ப்போம்ல அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஒரு சப்பாத்தி இருக்குது. இது மேலே நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல ஆயிலும் கார்ன்ஃப்ளவரு கோதுமை மாவு, இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. அதனால் மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அது மேலே இன்னொரு சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ அது மேலேயும் நம்ம இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அது மேலேயும் இன்னொரு சப்பாத்தி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அது மேலேயும் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. 3வது சப்பாத்தி மேலேயும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ 4வதாக மேலே ஒரு சப்பாத்தி போட்டு இப்போ இது மேலேயும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஓரத்தில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு ஓரங்களில் மடித்து விட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட் பக்கமும் மடித்து விட்டுக்கலாம். இந்த பக்கமும் நம்ம மடித்து விட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் அதே சமயம் நம்ம மழை பெய்கிற டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப நாள் வரும். நமக்கு வேணுன்ற போது நம்ம எடுத்து சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி மீதி இருக்கிற சப்பாத்தியும் நான் தேய்ச்சி எடுத்து வச்சிட்டேன். இது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் கழிச்சிட்டு இப்போ வர மாவு தூவிட்டு அது மேலேயே கொஞ்சம் மாவு தூவிட்டு நம்ம இப்போ இதை சப்பாத்தி தேய்ப்போம்ல இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்னஸோடு இருக்கணுங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக இருந்தால் போதும். இப்போ நான் வந்து இதை பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைமண்ட் ஷேப் கூட கட் பண்ணிக்கலாம், அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து கட் பண்ணிக்கினா நமக்கு ஸ்கொயர் ஷேப் வந்து கிடச்சிரும். அவ்வளோதான், சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீதி இன்னொன்று இருக்குல்ல, அதுவுமே இதே மாதிரி தேய்ச்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு சூடானதும் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாதுங்க. கொஞ்சமாக சூடானதுமே நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப சூடாக இருந்தால் கருகிடும், உள்ளாரெல்லாம் வேகாது. நல்லா இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பியும் வராது. அதனால் எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளார இருக்கிற மாவெல்லாம் நல்லா லேயராக வெந்து சூப்பராக வரும். அப்போ தான் நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியுமே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 3 நிமிஷமாவது ஆகுங்க. பொறுமையாக தான் நம்ம இதை பொரித்து எடுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான், இப்போ இது நல்லா வெந்து கலருமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது ஒரு டைம் செஞ்சு வச்சுக்கினாவே நம்ம ஒரு வாரம் போல் வச்சுருந்து சாப்பிட்லாங்க. அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை